வணக்கம் வாவி சவி பேங்கிங் ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம ஸ்கோர் பூஸ்டர் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் ஹையர் வேல்யூ இருக்கிறது அண்ட் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறது. இந்த மாதிரியான கஷ்டமாக இருக்கக்கூடிய சம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு NACL அசிஸ்டண்ட்டுடைய மெயின்ஸில் இந்த மாதிரி லெவலில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ரிலிம்ஸில் டஃபாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய அப்ரோச். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு என்ன அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து 4x ஸ்கொயர் 44x 120 சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இங்கே எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது கோஎஃபிஷியன்ட். இதுதான் கான்ஸ்டன்ட். நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய பேஸ் வந்து தெரியும். இப்போ நீங்கள் இந்த வேல்யூலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் எது காமனால டிவைட் ஆகும் அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் x ஸ்கொயர் + 11x + 30. ஓகேவா? இப்போ இந்த 30 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 × 5 எழுதலாம். ஸோ தட் இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 கிடைக்கும். ஆனால் இங்கே ரெண்டுமே என்ன சைன் இருக்குதுன்னா மைனஸ் சைன் இருக்குது. ஸோ நம்ம ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் சைனுக்கு நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா மைனஸ் சைன் போடுவோம். இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் தெரியலன்னா பேசிக்ஸ் கற்றுட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 5y². இதிலெல்லாம் காமனாக என்ன இருக்குதுன்னா 5 காமனாக இருக்குது. ஸோ y² - 9y + 20. இந்த 20 நம்ம எப்படி எழுதலாம்னா 5×4 எழுதலாம். ஓகே, இந்த 5×4 எழுதுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த சிம்பிள் எப்படி எழுதலாம், ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூன்னு எழுதுவோம். ஸோ இப்போ இதில் எது பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா y is greater than x. ஸோ நான் இப்படி தான் எழுதுவேன். இன்கேஸ் வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நான் டிவைட் பண்ணுவேன். இப்போ செகண்ட் கொஸ்டினை நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 20 செகண்ட்ஸ் நான் டைம் தரேன். நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 வந்து காமனாக இருக்குது. அப்போ x² - 11x + 30. அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா y² + 9y + 20. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னோ அதே தான் நம்மளுக்கு செகண்ட் பேட்டர்ன்லேயும் வந்திருக்குது. புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு இதே தான் அந்த 11, 20 அந்த 30 வந்துச்சு. ஆனால் சைன் மட்டும் நம்மளுக்கு வேரியாக இருக்குது. அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா இங்கே 6 5 வரும், இங்கே 4 5 வரும். இங்கே ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறனால ரெண்டுமே மைனஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல x is greater than y. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன காமனான வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ நம்மளால் கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏதாவது காமனாக இருக்கா? எஸ் இருக்குது. 7ன்றது நம்மளுக்கு காமனாக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டினில். ஓகே, ஸோ 7 பார்த்தீங்கன்னா அகைன் இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா x² 11 வரும், இந்த இடத்துல -13 வருது. இது வந்து 1, இங்கே வந்து 9 வரும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 118 வருது. 118 வருதா? எஸ். ஸோ இது வந்து ChatGPTல ரெடி பண்ணனால அது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட்டே கொடுத்துருக்குது போல். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் கொஸ்டின். ஸோ இப்போ நான் கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஜஸ்ட் லேர்ன் த மெத்தட். ஓகேவா? ஸோ x² + 11x - 30. இங்கே வந்து y² - 9y -18. ஸோ இப்போ இந்த 18 நம்ம எப்படி எழுதலாம்? 6×3 எழுதலாம். ரெண்டும் மைனஸ் இருக்கிறனால நம்ம இந்த சிம்பிள் எப்படி போடுவோம்னா பெரிய வேல்யூக்கு ப்ளஸ் அண்ட் சின்ன வேல்யூக்கு மைனஸ்ன்னு போடுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு 30 இருக்கிறனால 6 × 5, இங்கே ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறனால நம்ம ஆப்போசிட்டில் அப்படியே மார்க் பண்ணுவோம். பெரிய வேல்யூக்கு மைனஸ், சின்ன வேல்யூக்கு ப்ளஸ். அப்போ வந்து -5 6, இந்த இடத்துல 6 -3. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நாட் ரெலவெண்ட், ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10x² - 17x + 700 இருக்கா. இந்த இடத்துல நம்மளுக்கு x² - 17 10ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா 17. இப்போ இந்த 17 நம்ம எப்படி எழுதலாம்? 7 10ன்னு எழுதலாம். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ரெண்டுடைய வேல்யூமே நம்ம ப்ளஸ் தான் போடுவோம். அண்ட் 12 வேல்யூ வந்து இப்போ நம்ம இதில் டிவைட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எஸ், இதில் வந்து டிவைட் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு 12 வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து y² ப்ளஸ் இதில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 15 வந்து வரும், ப்ளஸ் 5 4ன்னு இருக்கும். ஸோ 54 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 × 6ன்னு எழுதுவோம். ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ன்னு இருக்கிறனால இங்கே ரெண்டுமே நம்ம மைனஸ் போடுவோம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா x is greater than y. ஓகேவா? இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருந்தாலும் சரி, ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்த்துருந்தாலும் சரி, இந்த விஷயம் வந்து நோட் பண்ணுங்கள். இந்த விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணாமையே கூட நீங்கள் ஆன்சர் டக்குன்னு மார்க் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குல்ல, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்து அண்ட் இங்கே இருக்கக்கூடிய வேரியபிளில் ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்து இன்னொன்று மைனஸாக இருந்துச்சு. இது அப்படியே வைஸ் வர்ஸாவாக இருக்கலாம். இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்து இங்கே மைனஸாக இருக்கலாம். லைக் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், பட் ரெண்டுமே நம்மளுக்கு ப்ளஸ். அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்
இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போது நம்மளுக்கு ஆன்சர் ஆப்வியஸாக என்ன வரும்னா இங்கே y ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் y இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ், இங்கே எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய். இந்த மைனஸ் எந்த டிஜிட் எந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு முன்னாடி இருக்குதோ அந்த வேரியபிள் தான் வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதை நம்ம டிரைவ் பண்ணதுக்கப்புறம் இதோட சிம்பிள் நம்ம எப்படி போடுவோம்னா ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுவோம். இந்த ப்ளஸ் ப்ளஸுக்குன்னு இருக்கிறத நம்ம எப்படி மாற்றுவோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ்ன்னு மாற்றுவோம். ஸோ அப்போ கிரேட்டர் தேன் எதுக்கு தான் வரும், நம்மளுக்கு அடிஷன் சிம்பிளுக்கு தான் வரும், சப்ராக்ஷன் சிம்பிளுக்கு வராது. ஸோ அதனால தான் இதை நம்ம சம்மெல்லாம் பார்த்த உடனே நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சம் வந்து கண்டிப்பாக வரும் கிளர்க் எக்ஸாம் அப்போ அண்ட் எஸ்பிஐ கிளர்க் அப்போ இந்த மாதிரி சம் இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம் டென்ஷனில் நம்ம உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருப்போம். அந்த சம் அந்த ப்ளஸ்ஸா மைனஸ் அதெல்லாம் நோட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது, டக்கு நம்ம எடுத்தோம் சால்வ் பண்ணோன்னு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர்டு. இதில் வந்து என்ன காமனாக இருக்குன்னா 11 காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 9x ப்ளஸ் 40. ஸோ ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கேயும் இங்கே மைனஸ், இங்கே 3 இடத்துலையும் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ் வேல்யூ என்னன்னா y இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ். பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணலாம். 40 இந்த 40 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 × 4 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 9 வரும். அண்ட் 4y² மைனஸ் 52 4y நம்ம எழுதக்கூடாது, டேரெக்டாக y எழுதலாம். அண்ட் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 13y ப்ளஸ் 4 2 இருக்கும். இந்த 4 2 நம்ம எப்படி எழுதுவோம்னா 7 6 எழுதுவோம். இது ரெண்டுமே வந்து மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கலாம், நம்மளுடைய வேல்யூ என்ன இருக்குன்னா ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ், இது ரெண்டுமே மைனஸ் மைனஸ். ஸோ ஆப்வியஸ் வேல்யூ என்னதுன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் வந்து ஒய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். இது வந்து ChatGPTயில் வந்து பண்ணனால கொஷின் நிறையா ஒரே மாடலில் வந்து ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ரிப்பீட்டேஷன் இல்லாமல் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ப்ளஸ் தான் வந்திருக்கணும், மைனஸ் கொடுத்த ஆன்சர் வரல, அதனால தான் இந்த இடத்துல நான் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து சிக்ஸ்த்து கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது காமனாக இருக்குது, என்ன சொல்லுது 5 காமனாக இருக்குது, இங்கே வந்து 7 காமனாக இருக்குது இல்லையா. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், x² மைனஸ் 13x ப்ளஸ் என்ன வரும் 3 6ன்னு வரும் இல்லையா, 36ன்னு வரும். நெக்ஸ்ட் என்னது y² ப்ளஸ் 7y மைனஸ் 13 வரும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 36 நம்ம எப்படி எழுதலாம்னா ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணுறதுடைய வேல்யூ வந்து 9:4 9ம் 4யும் பண்ணுறப்ப இது ரெண்டுமே ப்ளஸில் வரும். அண்ட் 50 நம்ம என்ன சொல்கிறதுனா 30 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறப்போ நம்ம என்னென்ன ஃபார்மேட்டில் எழுதலாம் 3 10 இங்கே வந்து ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட்டர் வேல்யூக்கு மைனஸ் லெசன் வேல்யூக்கு வந்து ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் ரெண்டுமே வந்து ப்ளஸ் இருக்குது, +9 +4. இங்கே வந்து என்ன இருக்குதுன்னா +3 இருக்குது அண்ட் -10 இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு ஆப்வியஸாக என்ன பெருசு, எக்ஸ் தான் பெரிய நம்பர். ஓகேவா, ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அப்படியே ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் அப்படியே போடுறேன், நீங்களும் அப்படியே வந்து பாருங்கள். ஓகேவா, ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, 8 காமனாக இருக்கா. இப்போது x² ப்ளஸ் 11x மைனஸ் 30 இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் y² மைனஸ் 13y ப்ளஸ் 30. ஓகேவா, இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னா 6 5. ஓகே, 6 5ன்னு வராது, நம்ம தான் பார்த்தோம்ல, ஏன்னா இது ரெண்டுமே வந்து என்னது மைனஸ் ப்ளஸ்ன்னு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் வந்து வேறு இருக்கணும். ஸோ சைன் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் 3 10 வராது, 6ம் 5ம் வராது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கணும், ப்ளஸ் சிம்பிள் வரல. ஸோ கொஷினில் வந்து சின்ன சேஞ்ச் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கணும். ஸோ எஸ், இங்கே வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா ஆப்வியஸாக இங்கே என்ன இருக்குது மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30 நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா 10 3ன்னு பிரிப்போம். ஸோ ரெண்டுமே வந்து ப்ளஸ், இங்கே ரெண்டுமே மைனஸ் வரும், இங்கே ரெண்டுமே ப்ளஸ் வரும். ஸோ வேல்யூ வந்து என்னதுன்னா y இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ். ஓகேவா, ஸோ சாரி கைஸ், அகெயின் ஐ எம் ஆஸ்கிங் சாரி. இது வந்து ChatGPTயில் வந்து ரெடி பண்ணனால எல்லாமே ரிப்பீட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரே மாதிரி அந்த பிரித்தாலும் அந்த 30 அந்த 11 அதிலே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து நல்லா அப்படியே வந்து பார்த்துட்டு ரிப்பீட்டேஷன் இல்லாமல் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஒரே ஒரு வீடியோவுக்கு மட்டும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், இதில் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு 9 டேபிள்ஸில் வந்து போகும் x² மைனஸ் 13x ப்ளஸ் 40. ஸோ இப்போ இந்த 40 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 5ன்னு எழுதலாம். மைனஸ் ப்ளஸ் இருக்கா, அப்போ என்ன வேல்யூ எழுதுவோம் ++ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு y² ப்ளஸ் என்ன வரும் அப்படின்னா 15y ப்ளஸ் 15 இருக்கும். இந்த 50 நம்ம எப்படி எழுதுவோம் 10 5ன்னு எழுதுவோம்.
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே வந்து இங்கே ஆடில் இருக்கிறனால இங்கே ரெண்டுத்தையும் மைனஸ் சிம்பிள் தான் போடுவோம். பட் ஆனால் என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா நம்மளுக்கு -10 -5 வருது. ஸோ இது என்ன வேல்யூ அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஒய். பட் நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணாமே பார்க்கலாம். பிகாஸ் இந்த 3 இடத்துலையும் நம்மளுக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு இடத்துல தான் மைனஸ் இருக்குது. அது எந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு கிரேட்டர் வேல்யூ. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன காமனாக இருக்குதுன்னா 12 காமனாக இருக்குது, இதில் 10 காமனாக இருக்குது. ஸோ x² + 15x ப்ளஸ் ஆன்சர் வந்து 54. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து y² - 11y ப்ளஸ் 30. ஸோ அந்த 30 நம்ம எப்படி எழுதலாம்னா 6 5 எழுதலாம். இந்த 9 5ன்றது 9 6ன்றது 54 நம்ம எப்படி எழுதலாம்னா 9 × 6 54. இது வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன தான் வரணும், 15 இருக்கணும். ஆனால் ரெண்டுமே வந்து ப்ளஸில் இருக்கனால நம்ம சைன் என்ன யூஸ் பண்ணுவோம், மைனஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து மைனஸ் ப்ளஸில் இருக்குது. அகைன் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். பட் சைன் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுமே வந்து ப்ளஸில் தான் போடுவோம். மைனஸ் தான் நம்ம ப்ளஸ்ன்னு தான் ஆன்சர் போடுவோம். ஸோ ஆப்வியஸாக எதோடைய வேல்யூ ஜாஸ்தி, ஒய் இஸ் கிரேட்டர் than எக்ஸ். நம்ம பார்க்காமையும் போடலாம். பிகாஸ் இங்கே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒய்யில் மட்டும்தான், ஒய்யுடைய கான்ஸ்டன்ட் மட்டும்தான் வந்து மைனஸில் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் மைனஸில் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் வந்து என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 7 காமனாக இருக்குது. x² - 24x -5 4 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து y² + 11y -13 வரும். ஸோ அந்த 30 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 5ன்னு எழுதலாம். அண்ட் அகெயின் இங்கே வந்து டைப் எரர் தான். ஸோ ப்ளஸ்ன்னு வந்திருக்கணும், மைனஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ ப்ளஸ்ன்னு வந்திருக்கணும். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 11 வரணும். அண்ட் ரெண்டுமே ப்ளஸ் இருக்கனால மைனஸ் சைன் கொடுக்கணும். அண்ட் 45 நம்ம எப்படி எழுதலாம்னா 9 4ன்னு எழுதலாம். 9 × 5 வந்து 45. ஸோ 9 4 ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 14 வரும். ஆனால் வந்து இங்கே 14 வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் வந்து இங்கே இல்லை. இங்கே வந்து ரெண்டுமே மைனஸ் சிம்பிளில் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி வராது. வந்தாலுமே வந்து எப்படி சொல்கிறது 15 3 தான் வரணும், வராது. இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு வரணும். கரெக்ஷன் வந்து இருக்குது. இங்கே வந்து ப்ளஸ் வரணும். ஓகேவா, இங்கே வந்து ப்ளஸ் வரணும். ஓகே, இங்கேயும் ப்ளஸ் வரணும், இங்கேயும் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் வரணும். அண்ட் இது வந்து பார்க்குறப்போ இது ரெண்டுமே வந்து மைனஸ்ன்றதால நம்ம சைன் எழுதுவோம்னா ++ன்னு எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஒய்ன்னு இருக்கும். ஸோ எஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பிகாஸ் ஆஃப் தி ரிப்பீட்டேஷன் ஆஃப் த கொஸ்டின் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஃபால்ட் இருந்திருக்கு. அண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நான் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் தெரிஞ்சிருக்கும் தப்பு இருக்குன்னு. பட் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டேஷன் நிறையா இருக்குதுன்னு. அண்ட் சாரி ஃபார் தட். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். And if you find this video useful, please leave your feedback in the comment section, and also subscribe to our channel if you haven't subscribed it, and also click the bell icon to get the notification. Please do like, share and share it with your friends, guys. So thank you so much for watching this video so patiently. Happy learning. Prepare well.